12 இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. ஆமா, ஏன் ஆண்டவருக்கு இவ்வளவு அவசரம்? ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆண்டவர் குறித்த காலம் வந்துருச்சுன்னா எதிரி வந்தாலும் எவன் வந்தாலும் என்ன நடந்தாலும் சத்துரு என்ன செஞ்சாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தே தீருவார். பாருங்களேன், அன்னைக்கு நைட்டு கரெக்டா 430 வருஷம் ஆபிரகாம் கிட்ட ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னமே, பல ஆண்டுகளுக்கு முன்னமே ஆதியாகமம் 15:16 சொல்லிட்டார், 4 தலைமுறை கண்டிப்பா உன்னோட ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருப்பாங்க, 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், எமோரியருடைய அக்கிரமம் நிறைவாகல. அப்ப பாருங்க, ஆபிரகாம் கிட்ட ஒரு ப்ரீ பிளான் இருக்கு. நான் ஏன் இந்த செய்தியை பேசுறேன்னா, ஆண்டவர் எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணிட்டார். என்ன, அதை நிறைவேற்றுறதுக்கு தான் நம்மளை வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க எகிப்துக்கு போவாங்க. எகிப்துல எத்தனை வருஷம் இருப்பாங்க? 430 வருஷம் இருப்பாங்க. ஆண்டவர் அந்த 430 வருஷத்துல வருவாங்கன்னா நைட்டோட நைட்டா கொண்டு வந்து சேர்த்துருவார். தெரியுதா உங்களுக்கு? அதனால ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற நேரம் வரும்போது என்ன நடக்கும்னா, அது இரவா இருந்தாலும் அது வெற்றியா மாறும், அது இருள் சூழ்ந்த காலமா இருந்தாலும் அது வெளிச்சமா மாறும், அது அடிமைத்தனமா இருந்தாலும் விடுதலையா மாறும், அது எத்தனை வருஷம் வியாதியா இருந்தாலும் சுகமாகும். நல்ல கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமா, அதுக்கு நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல அவங்க ஒண்ணுதான் செஞ்சாங்க. அதைத்தான் நீங்க செஞ்சா மட்டும்தான் கடவுள் உங்களுக்கு விடுதலை தர முடியும். என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க ஆண்டவர் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு என்ன கேட்டாரா? ஆமா, பெருமூச்சை கொண்டு போய் வேற யார்கிட்டையும் விடக்கூடாது. என்ன, அவரே கஷ்டத்துல இருப்பார், நீங்க போய் உங்க பெருமூச்சை அவர்கிட்ட விட்டீங்கன்னா அவர் போய் சேர்ந்துருவார். இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் நம்ம கிட்ட என்ன விடுது? பெருமூச்சா போச்சுடா. அவ கஷ்டத்தையே நம்மள்கிட்ட சொல்றாளே. என்ன, அதனால பாருங்க 23 வசனம் பாருங்க. சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டான். உங்க வாழ்க்கையில சில அடிமைத்தனங்களோட வந்திருக்கலாம். இந்த 25வது ஆண்டு 2025 அந்த அடிமைத்தனம் மாறாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் நம்ப வேண்டும், அதில் இருந்து முற்றிலும் நம்மை விடுதலையாக்குறவர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. ஆனால் ஒன்று, நம்மளுக்கு ஒரு ஏரியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அங்கேயே தான் இருப்பேன்கிறான். முறையிடணும். அவன் சொல்கிறான், பாஸ்டர் லேண்டெல்லாம் ரேட்டு கூடிருச்சு, வர முடியாதுன்னு. முறையிடுப்பா, கர்த்தர் உன் கையில் தருவார். உனக்காக செழிப்பானதை அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டார். நம்புறவங்க கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. நீ போய் புரோக்கர்கிட்ட ரேட்டெல்லாம் பேச வேண்டியதில்லை. எதிரிகளின் தேசத்தை நமக்கு தருவார். அவன் ஏற்கனவே கட்டி வச்சிருக்கதை நம்மளை கொண்டு போய் குடியேற்றுவார். அதனால பிசாசு என்கிட்ட பேசுவான், அந்த அங்கெல்லாம் 8 லட்சம் ஆகுது, நீ எப்படி வாங்க போறேன்னு. அதை பற்றி நம்ம வேலை இல்லை, மேலே இருக்கவர். அவர் குறித்த காலம் வந்தால் எவன் தடுக்க முடியும்? ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவர் குறித்த காலம் வந்தால் பணம் ஒரு விஷயமா? அவர் குறித்த காலம் வந்தால் அவர் திறந்து விட்டா எவையா அடைப்பா? அவர் உனக்கு தந்துட்டா. அதனால ஒரு பிள்ளைக்கு காத்திருக்கவன் கையில 4 பிள்ளையை கொடுத்த தெய்வம் அவர் அப்படித்தான். ஒரு பிள்ளைக்கு காத்திருந்த டேவிட் ஷாம் கையில இருந்தா வச்சுக்க, 1 2 3 செழிப்பார், ஹாப்பியார். அதான் சொல்றாரு, அவர் கொடுத்த நேரம். அவங்களாம் பல ஆண்டுகள் காத்திருந்தாங்க. அவருடைய பிரசங்கத்தில் ஒரு பாயிண்ட்ல சொல்லுவார், அவர் குறித்த காலம். அவர் போய் அழுவாராம் பிரசங்கம் பண்ணிட்டு, ஆண்டவரே சர்ச்சுக்கு 1000 பேர் வந்தாங்க, 50 பேருக்கு குழந்தை கிடச்சிச்சு எனக்கு. அப்போதான் ஆண்டவர் சொன்னாரா, நீ சாதாரண பாத்திரம் இல்லை, நீ எப்பெல்லாம் இந்த வழியோட ஜெபிப்பியோ அப்போல்லாம் வர்றவங்களாம் ஆசீர்வாதமாக போவாங்க. உனக்கு தான் அந்த வழி நல்லா தெரியும். நீ ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. இன்னைக்கு அவரோட பாட்டு நமக்கு எல்லாருக்கும் ஆறுதல் தானே. அவங்க அண்ணன் பாட்டு நல்லா இருக்கும், ஆனால் இவர் பாட்டு இன்னும் ஆறுதலாக வருது. ஆண்டவர் எளியோனையும் தூக்கி மேலே எடுப்பார். இங்கே கொஞ்சம் அவர் அந்த பாட்டு 2-3 வால்யூம்லாம் இயக்கின பிறகு இங்கே பிபிஎஸ்க்கு கிளாஸ் எடுக்க வந்தார், நம்ம மாராநாதா சர்ச்சுக்கு. அவர்கள் தங்கள் எளிமையை காத்து கொண்டார். கர்த்தர் நல்லவர். அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி சண்டே கிளாஸ் பிபிஎஸ் சொல்லிக் கொடுக்குறதுன்னு டீச் பண்ணிட்டு போனார். இப்போ ரொம்ப பிஸி அவங்க. எனக்கு கூட ஆசை,
ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் நல்லா அதுக்கும் ஒரு நேரம் வச்சுருக்காரு. ஒரு கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. எத்தனையோ தடவை அவங்க சர்ச்சு ஃபோன் நம்பரெல்லாம் எடுத்து கையில் வச்சுட்டு ஃபோன் பண்ணுவோமான்னு நினச்சிருக்கேன். கூப்பிடுவோமா நம்ம பிள்ளைங்களுக்கும் ஆசை வரணும் போல். அவங்களும் விரும்பும்போது தான் அந்த உடன்படிக்கை நடக்கும். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தால் அவங்க வேறு வேறு ஆசையிலே இருப்பாங்க. ஏன்னா உலகத்தின் காரியத்தில் இருப்பாங்க. எப்போ இதெல்லாம் வருமோ அப்போ தான் தேவன் குறித்த காலத்தில் அதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ இங்கே பார்த்தீங்களா, பிரச்சனை வரும்போது தான் மேலே கூப்பிட்டாங்க. யோசேப்பு எல்லாம் சௌரியமாக இருக்கும்போது மேலே பார்க்கல. அப்போ இந்த பிரச்சனை வந்தால் தான் இத்தனை கோடி ஜனங்களுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரிய வரும். ஆண்டவர் ஒரே கல்லில் 100 மாங்காய் அடிப்பார். ஒரே கல்லில் அவர் அடிப்பார். மொத்த ஜனத்துக்கும் தெய்வத்தை யாருன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த பிரச்சனை போதுமானதாக இருந்துச்சு. உங்கள் பிள்ளைங்களுக்கு சில பிரச்சனை வருதுன்னு அழுகிற தாய்மார்களுக்கு சொல்கிறேன், இந்த பிரச்சனைகள் அவனுக்கு கர்த்தர் யாருன்னு காண்பிக்க. ஆனால் குறித்த காலத்தில் கர்த்தர் நினைவு கூறுவார். அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க, முறையிட்டாங்க. மனுஷங்கிட்ட போய் அப்படியே கழுத்தை பிடிக்கல, முறையிட்டாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட முறையிடும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நீர், அழைத்தவர் நீர். அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் எங்கே போச்சா? ஆமாம். அப்போ நீங்கள் இங்கே வந்து ஜோம் பண்ணீங்களா, இதெல்லாம் எங்கே போகுது? இந்த ஜபம் எங்கே போகுது? தலையை சொரிஞ்சுக்கிட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு பாதி வண்டியை நிப்பாட்டி தேவ சன்னிதானத்தில் ஆண்டவருங்கிறது நேரடி கனெக்ஷன் வச்சிருக்காரு. சபைக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? வானத்தின் வாசல். என்ன வாசல்? ஆண்டவர் தேவ ஜனங்கள் கூடி வரும்போது ஏன் இங்கே இருக்கும், தேவதூதர்கள் ஏறி இறங்கிட்டே இருப்பாங்க. என்ன அந்த சிஸ்டர் ஜோம் பண்ணுறாங்க, மேலே போய் பதிவு செய்யப்படும் நம்முடைய கூக்குரல். எந்த ஆண்டு நீங்கள் வடித்த கண்ணீர் எல்லாம் தேவ சன்னிதானத்தில் இருக்கு. நம்புறவங்க நல்ல கை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை 25 நினைக்கப்படலைன்னா ஆண்டவர் நினைக்கிற நாட்கள் வெகு சீக்கிரத்தில் இருக்கும். இவன் கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் மோசையை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாயா? கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. இவன் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே மோசையை ரெடியா வச்சிருந்தாரா இல்லையா? வச்சிருந்துட்டார். என்ன இவங்க கூப்பிட்டா தான் அவர் அங்கே போய் பேச முடியும். அங்கே மேலே போகுது. ஆண்டவருடைய கனெக்ஷனை பாருங்க. தேவ சன்னிதானத்தில் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். அதனால தான் அம்மா மாதிரில உங்கள் வியாதி கஷ்டம்தான், உங்கள் வயோதிக கஷ்டம்தான், உங்கள் தூக்கமின்மை கஷ்டம்தான், நான் ஒத்துக்கிறேன். எல்லாரும் இதை கடந்து தான் போனாங்கம்மா. அது போய் பிள்ளைங்களை மற்றவங்களை போட்டு பெருமூச்சு விட்டு சாவடிக்க கூடாது. அவனே 4 பிள்ளை வளர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அவங்கள எங்க போகணும் பெருமூச்சு சொல்லுங்க. உங்களுக்கு வயசான பிரச்சனை, தூக்கம் இல்லாத பிரச்சனை. இன்னைக்கு இருக்கிற இந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவா, பிள்ளைங்களுக்கு அடுத்தது எல்கேஜியில் சீட்டு புக் பண்ணவா. எங்க மெட்ராஸில் எல்கேஜி சீட்டுக்காக வெளியே 10,000 பேர் காத்திருப்பானா, நைட்டு ஃபுல்லாக தூங்காம. அப்புறம் பிரியாணி கடையில் என்ன பண்ணுவான், ஒன்று ஃப்ரீனா காத்திருப்பான். இப்போ பிரியாணி கடையிலையும் மொத்தத்தில் எங்கே தான் காத்திருக்காங்க, ஸ்கூல்லையும் வாசலில் தான் காத்திருக்காங்க. எங்கள் காலத்தில் காலேஜ் படிக்கும் போது தாங்க பெற்றோர்கள்லாம் திண்டாடுவாங்க, ஐயோ பிள்ளைக்கு ஒரு சீட்டு வாங்கிட முடியாதா, ஒரு மரணம். எதுவாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்காய் செய்வார். பெருமூச்சு அங்கதான் போறோம். பாத்தீங்களா, அந்த லூக்கா சொல்றாரு, உடன்படிக்கை நினைத்தருளி, பரிசுத்த உடன்படிக்கை. அதே வார்த்தை இங்க பாருங்களேன், அதே வார்த்தை ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ணின உடன்படிக்கைய. ஆமா, அப்ப நமக்கெல்லாம் ராஜ்யத்தை தருவேன்னு சொன்னார்ல, கண்டிப்பா இயேசு வருவாரு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பார்த்து கம்பீரிக்கிற நாள் வரும். ஏனென்றால் ஆண்டவராகி இயேசு சொல்லிவிட்டு போனார், உங்களுக்காக என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் வந்து உங்களை என்ன செய்வேன், திக்கற்றவர்களா நான் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேன், உங்களை விட்டுற மாட்டேன். இயேசு சொல்லி இருக்கிறார். அந்த உடன்படிக்கை அவர் நினைப்பார். ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட. இன்னுமே எந்த வேதனையா இருந்தாலும் படுத்துக்கிட்டே ஆண்டவரே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா காலையில விடிஞ்சிடும். சும்மா புலம்பிக்கிட்டே இருந்தா பெருமூச்சை ஆண்டவர் கேட்டார், நினைவு கூர்ந்தார். இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை. பாத்தீங்களா, இந்த வசனத்தை நான் எடுத்துட்டே வரல, ஆனா எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. 430 வருஷம் முடிஞ்ச அன்று ராத்திரியில
அதே நாள் இரவுல அவசரப்படுத்துறாரு பார்த்தீங்களா? அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இஸ்ரவேல் புத்திரருடைய ஒரு வீட்டில் கூட நிலையில ரத்தம் தெளிக்கப்படாமல் இல்லை. அப்போ எல்லா இஸ்ரவேலர்களும் நம்பினாங்க, இன்னைக்கு சங்கார தூதன் தேசத்தில் வருவான், ரத்தம் தெளிக்கப்படலைன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்து தலைப்பிள்ளை என்ன பண்ணிடுவான், அவன் என்ன கத்தி வச்சு அறுப்பான், அவன் உள்ளே வந்துட்டு போனாலே தலைப்பிள்ளை செத்துரும். அவன் தூதன் காற்றாதானே வருவான், அவன் உள்ள வந்துட்டு போனாலே போயிட்டு. அப்ப இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த நிலைக்கால்களில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து அந்த இரத்தத்தை தெளித்தது போல இன்னைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிற அந்த உடன்படிக்கைக்கு நம்முடைய குடும்பங்கள் உண்மையா இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டுக்குள்ளதான் புறஜாதிகள் வந்து தங்குனாங்களே ஒழிய புறஜாதிகளுடைய வீட்டுக்குள்ள யார் போல உயிர் பிச்சை கொடுங்கடா. இன்னைக்கு ஏதோ உங்கள் கடவுள் வரப்போறாராமே, குழந்தைங்களாம் சாவ போதாமே, உங்கள் மோசே சொல்லியிருக்காராமே, மோசே சொன்னதையே ஆண்டவர் நிறைவேற்றுவாரானால் அன்று இரவு அன்று ராத்திரி வெள்ளியோடும் பொன்னோடும் ஆடுகளோடும் மாடுகளோடும் புறப்பட்டு போக கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் குறித்த 430 வருஷம் ஆன போது ஆண்டவர் அவர்களை நினைத்தருளினார். அதனால நான் என்ன சொல்றேன்னா, யானைக்கு ஒரு காலம் இருந்தா உங்களுக்கு அவர் ஒரு காலத்தை குறிக்காம உங்களை எடுத்துக்கொள்ள மாட்டாரு. உங்களுக்கான அற்புதங்களை அவர் வைத்திருக்கிறாரு, உங்களுக்கான நன்மையை அவர் வைத்திருக்கிறாரு, உங்களுக்கான பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருள்வார். அதனாலதான் நான் பார்த்ததை ஒன்று சொல்றேன், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க வழிதப்பி போனாலும் அவருடைய மனதுக்குள்ளே தெய்வம் செயல்படுகிறார். நான் இன்றைக்கு என் வாழ்க்கையில் நினச்சி பார்ப்பேன், நான் ஏன் இஷ்டப்படி வாழ்ந்தேன்னா எப்படி தான் எங்கள் அப்பா பேச்சை கேட்டு மெட்ராஸுக்கு பேக தூக்கிட்டு போனானோ. எனக்கு சபை பிடிக்காது, கூட்டங்கள் பிடிக்காது, என்னை இந்த சபையிலே பாதி பேர் பார்த்ததில்லை. எனக்கே தெரியல எப்படா நம்ம போய் சர்ச்சில் தங்க ஒத்துக்கிட்டோம். 7வது படிக்கும்போது ஒரு சின்ன பையனாக இருப்பார் இந்த தம்பி மாதிரி. அப்போவே சபையில் ஒரு நாளில் சூட்கேஸை தூக்கிட்டு ஓடி வந்த ஆள்னா அவன் எவ்வளோ வில்லான்னு பாருங்க. உயிர் பிச்சை கர்த்தர் கொடுத்துட்டாரு. எங்கள் பாஸ்டர் என் மேலே விழுந்து இவன் செத்து போனால் அடக்க பண்ண மாட்டேன், இவனை ஊழியக்காரனாக ஆக்குறேன், இவன் இன்னையிலிருந்து ஊழியத்தில் இருப்பான்னு சாமுவேல் மாதிரி ஒப்பு கொடுத்துட்டாரு. அவர் சாமுவேல் மாதிரி ஒப்பு கொடுக்க எங்கள் வீட்டு ஆளுங்க என்னை ஒரு பேக்கில் துணியெல்லாம் வச்சு என்னை சிகாரத்துக்கு அனுப்பிட்டாங்க. நான் சாயங்காலம் கிளம்பி எனக்கு பிடிக்கல, அங்கடா வேலையும் சொல்லியமா உட்காந்துட்டு அலிலியா சோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே போய் நம்ம எப்படா உட்காருறது. இத்தனைக்கு செத்து பிழைச்ச வேணாம், செத்து பிழைச்ச எனக்கு ஏசன அதில் பிடிக்கல. உயிர் பிச்சை அவர் போட்டாரு. அவன் அன்னைக்கு நம்ம அடக்கம் பண்ண இடம் புல்லா மாதிரி மாறி எலும்பே போயிருக்கோம். அப்படிப்பட்ட நான் எனக்கு ஆண்டவர் பிடிக்கல. ஆனால் ஒரு காலம் வந்துச்சுங்க, என்ன அறியாமலே சர்ச்சுக்கு போனேன், என்ன அறியாமலே மொபைல் ஃபோன்லாம் மாற்றிட்டேன். மெட்ராஸில் போய் ஒரு நம்பர் வாங்கினேன். அந்த நம்பர் தான் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இருக்கிற நம்பர். என் நம்பர் சென்னை நம்பர் தான். அந்த பழைய நம்பர்லாம் மாற்றிட்டு பழைய எல்லாத்தையும் மாற்றிட்டு சர்ச்சில் போய் 3-4 வருஷம் நான் இருந்தேன். எனக்கே தெரியாது ஆண்டவர் என்னை கொண்டு போனார். அவன் என்ன தோணுச்சுன்னா, அந்த ஞானஸ்தானம் உடன்படிக்கை பண்ணி வெளியே போயிருக்கான்ல, ஒரு நாள் உள்ள வருவான், கர்த்தர் கொண்டு வருவாரியா. நம்புறவங்க எல்லாம் கையை தட்டுங்களேன். அவர் பரிசுத்த உடன்படிக்கையே ஞானஸ்தானம் கொடுத்தவன மரண படுக்கையில் போட்டாவது பரலோகத்தில் சேர்ப்பார். சத்தமாக தும்மா இருக்கிற போல ஃபோனு ஊதிர மாட்டார். அவர் நல்லா சத்தம் வராமன்னு சொல்லுங்க. அவர் நினைப்பார், அவர் நினைப்பார். அதுபோல் உங்களையும் கர்த்தர் உங்கள் பெருமூச்சு. இந்த வருஷம் என் பிள்ளைக்காக பெருமூச்சு விட்டேன். நான் மனுஷன்ட்ட விடலை, ஆண்டவர்கிட்ட தான் விட்டேன். ஆண்டவர் நீங்கள் பெருமூச்சு விட்டீங்கன்னா உங்கள் ஜெபத்தை உங்கள் பிள்ளைங்க ஜெபத்தை கேட்டேன். ஆண்டவர் உங்களை நினைத்தருளுகிற காலம் நிச்சயமாய் வருகிறது. அல்லேலூயா. 2 நாளாகுமா இதோட வாசிச்சு நான் முடிக்கிறேன். 36, 21, 22 வசனங்களிலே அங்கே நாளாகமம் புஸ்தகத்தை எழுதின கர்த்தர் எரேமியாவின் வாயிலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு நாட்களை வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீர் மட்டும் அது பாலாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் எப்படி இருந்துச்சா, 70 years பலி இல்லை, ஓய்வு நாள் இல்லை, ஆசரிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அடுத்த வசனத்தை போடுங்கப்பா. 22 எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை. நீங்கள் எவ்வளோதான் ஜெபிச்சாலும் அதனால தான் தானியேலுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் அப்போ தான் 70 years கம்ப்ளீட் ஆகுது.
அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்க எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாங்க? எஸ்தர் காலத்துல ஜெபம் பண்ணாங்க, அப்ப விடுதலை வரல. மொர்தெகாய் பெரிய பதவியில இருந்தார், அப்ப விடுதலை வரல. ராஜாவோட பரிந்து பேசுற இடத்துல இருந்தார், ஆனா எஸ்ராவுக்கு எந்த பதவியுமே இல்லை. அந்த நேரம் 70 வருஷம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஒரு 70 வருஷம் முடிவுல நடந்த அற்புதம், 430 வருஷம் முடிவுல நடந்த அற்புதம், 100 வயசுல ஆபிரகாமுக்கு நடந்த அற்புதம் உங்களுக்கு செய்ய வல்லவர. சோர்வோட புதிய வருஷத்துக்குள்ள போக வேண்டாம். நான் நினைச்சது இந்த வருஷம் நடக்கலன்னு நினைக்க வேண்டாம். அவர் குறித்த காலங்களிலே அவர் உங்கள் குடும்பங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். நம்ம நல்ல கையை தட்டி கத்தல நம்பிக்கையோடு ஆண்டவர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷின் ஆவியை ஏவல. பாத்தீங்களா, கோரேஷை பத்தி எரேமியால எழுதப்பட்டிருக்கோம் நிறைய. அவன் ஊழியக்காரன், அவனை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இதான் தானியேலை பத்தி பேசுற மாதிரி கோரேஷை பத்தி பேசியிருப்பார். அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமா கோரேஷ்? கோரேஷ் என் ஊழியக்காரன், கோரேஷ் நான் ஏற்படுத்துற பாத்திரம். கோரேஷ் ஏதோ ஒரு நாட்டுக்கு சக்கரவர்த்தி. அவனை பார்த்து சொல்றாரு, அவனோட ஆவியை ஏவி உங்களை ஆசீர்வதிக்க எவன் ஆவியை கர்த்தர் ஏவுவார்? அவர் நினைத்தால் அதுதான் அவர் செய்வார். பூமி தேவனாகி கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தரளி. எதுக்கு கொடுத்தாராமா கோரேஷுக்கு? எருசலேம்ல என்ன கட்டணுமா? அவனுக்கும் எருசலேமுக்கும் சம்பந்தமே. உங்களை அவர் ஆசீர்வதிக்க குறித்த காலம் வரும்போது கோரேஷுக்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அல்லேலூயா. கோரேஷ் என்ன கேட்குறான்னு தெரியுமா? கோரேஷும் தரியும் கேட்பாங்க. முதல்ல கோரேஷ் தான் அனுப்பி விடுவார், அடுத்து பின்னாடி தரி வருவார். தரி கேட்பாரு, அவங்க ஆலயத்துக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்டா, அவங்க கடவுளுக்கு என்ன வந்துடக்கூடாது, அவங்க கடவுளுக்கு கோபம் வந்துடக்கூடாதுடா, என்ன வேணுமோ கொடுத்து விடுங்கடா, கொடுத்து விட்டு நல்லபடியாக கட்டட்டும்டா. அவங்களுக்கே ஒரு முடிவு வந்துருச்சு, அவங்க ஆலயம் கட்டினா தான் நம்ம ஆட்சிக்கே நல்லது. ஆண்டவர் தமிழ்நாட்டிலையும் செய்வார். அல்லேலூயா. நிறைய பாஸ்டர்மார்களுடைய கண்ணீரை அந்த கலெக்டர் ஆபீஸுக்கு போயிட்டு 1000 தடவை வந்துட்டேன் பாஸ்டர். அந்த செய்தி தான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜீவோவா பாஸ் ஆகும். என்ன சொல்லியிருக்காங்க? இனிமே எந்த இடத்துல வேணாலும் மத கட்டடங்களை கட்டி தொழுது கொள்ளலாம்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவைகளாம் சட்டமாக்கப்படாம சட்டத்தையே மாத்துறதுக்கு மக்களாட்சிக்கு என்ன இருக்கு? அடுத்த ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா அப்போ ஆண்டவர் நமக்கானதை அவர் செய்யும்படியாக நாம் காத்திருக்க வேண்டும். இது தானியேல் ரொம்ப அழகா செய்வார் பாருங்க. அது மட்டும் ஒரு பகுதி காண்பிக்கிற தானியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தானியேலுக்கு தெரியும் இதெல்லாம். எரேமியாவின் வாயினாலே தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொன்ன வருஷங்களின் தொகையை எதனால் அறிந்து கொண்டாரா? அந்த காலத்திலே புஸ்தகம் வச்சு படிச்சிருக்கான். யாரு? யூதன். அப்படி அறிந்து கொண்ட அடுத்த வசனத்துல பாருங்க, நான் அந்த டைம் வர்றதுக்கு நெருங்கின உடனே, அந்த தேவன் குறித்த காலம் நெருங்கின உடனே என்ன பண்ணாரா? உபவாசம் பண்ணார். நல்லா கவனிங்களேன், தேவன் குறித்த காலம் வந்துருச்சுன்னு உங்கள் ஆத்மா யோசிக்கும் போது நீங்களே உபவாசம் பண்ணுவீங்க. அதுவரை உங்களுக்கு உபவாசத்தின் மேல நம்பிக்கை வரும். அதுவரை ஜெபத்தை நீங்க அற்பமா நினைப்பீங்க. ஆனா அந்த காலம் வரும்போது பாருங்க, தானியேல் அவனே உபவாசம் பண்றான். நான் பார்த்துருக்கேன் வாலிப பிள்ளைங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில நம்ம தான் என்னதான் ஏசுனாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்ப அவனா உபவாசம் பண்ணும், அவனா முழங்கால் போடும், அவனுக்கா ஒரு வழி உண்டாகும். இதுதான் ஆண்டவர் அங்க செய்யறார். தன் ஜனத்துக்கு ஒரு மீட்பு வரணும்னு ஜெபம் பண்ணானா, ஜன்னலை திறந்து ஜெபம் பண்ணானா. ஆனா 70 வருஷம் பக்கத்துல வந்த உடனே அவன் அதிகமாய் கர்த்தருடைய முகத்தை தேட நேராக்கினான். அவன் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனம் என்ன தெரியுமா? இயேசுநாதருடைய பிறப்பு, இயேசுநாதருடைய சிலுவை, இயேசுநாதருடைய சிலுவைக்கு அப்புறம் அந்த ஜனத்துக்கு நேரிட போற உபத்திரவம், 3 வருஷம் அவங்களுக்கு இருக்கிற காலம், 3 வருஷம் உபத்திரவ காலம். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டா கடைசி எண்டு வரை பேசி முடிச்சிருவாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த காலத்துல 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்களை நினைத்தருளி அவங்களை கொண்டு போனார். அவங்களுக்கு எல்லா வாசலையும் திறந்தார், நமக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் செய்தார். அதுபோல ஆண்டவரை நம்பி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் வந்த உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு காலம் வச்சிருக்காரு. ஆண்டவர் உங்களை நினைத்தருளி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்து வந்த பாதைகளே சுவடுகளே தெரியாத அளவிற்கு கர்த்தர் உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பாரு. கைகளை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் சில நேரம் நினைப்பேன், இந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா படிச்சு வேலைக்கு போக மாட்டேங்குதேன்னு. சில நேரம் அவர் குறித்திருக்கிறது என்னவோ அதை நோக்கி. இவனுக்கு இருக்காத சொரணை எல்லாம் பிள்ளைக்கு வரும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், அவர் கையை பிடித்தவர்களுடைய சந்ததி வெறுமையாய் திரும்பாது. அவருக்காய் இழந்தவனை 100 மடங்கு கொடுக்காமல் அவர் விடவே மாட்டார். கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளைக்கு அவர் 1960களிலேயோ 50களிலேயோ ஒரு நாளைக்கு 20 ரூபாய் சம்பளத்தில் வாழ்ந்தவர் தாமஸ் ராஜ் ஐயா. அவர் சொன்னார், அவர் எனக்கு 100 மடங்கு கொடுக்கவில்லை, 1000 மடங்கு கொடுத்தார். அவர் பிரசங்கிக்கும் போது அதான் சொன்னார். அவர் சொன்னது என்னவோ எத்தனை மடங்கு? 1 மடங்கு. ஆனால் 1 மாதம் சம்பளமாக அவர் கொடுத்ததையும் அவர் விட்டு வந்ததையும் நினைத்து பார்த்தார். ஒரு அரிசி கடை வேலை ஆவடியில் விட்டு வந்தேன். அரிசி கடை ஓனர் எல்லாம் நிமிர்ந்து பார்க்கிற அளவுக்கு, அவன் சந்ததிகள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அதே ஆவடியில், அதே ஊரில், அதே இடத்துல லட்சங்களை ஆண்டவர் கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. அவர் கொடுத்துருக்க ஆத்துமாக்கள் தெரியுதா? அவங்க ஆராதனைகளை பார்க்குறீங்களா? நம்முடைய தேவனுடைய வார்த்தை அத்தனை உண்மை உள்ளது. அதனால் என்ன கேட்குற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் கடைசியாக எதுக்கு வர்றேன்னா, இதெல்லாம் பரிசுத்தவான்களை கொண்டு சொன்னது. ஆனால் இயேசுவே வருவேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் இருக்கு பாருங்க. அந்த வாக்குத்தத்தத்துக்கு ரொம்ப கம்மியான நாட்கள். ஏன் சீக்கிரம்னு சொன்னார்னு யாருக்காவது சொல்லுமா? ஆபிரகாம் கிட்ட சொன்னது நிறைவேறதுக்கு 2000 வருஷம் இந்த பூமியில எடுத்துக்கிட்டாரு. அதனால ஆண்டவருடைய வருகை அவருடைய பார்வையிலே மிக 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 சீக்கிரம். அவர் ரொம்ப சீக்கிரமாக வருவார். அவர் நம்ம எல்லாம் நினைத்தருளுகிற நாள், ஒரே நாளில் முழு உலகத்தை நினைத்தருளுகிற நாள், ஒரே நாளில் முழு சபையை நினைத்தருளுகிற நாள், ஒரே நாளில் முழு மனவாட்டியை நினைத்தருளுகிற நாள். சொல்லப்போனால் பேதுருவும் நம்ம கூட தான் பரலோகம் வருவார். யாரு? எல்லாரும் நம்ம கூட தான் பரலோகம் வரப்போகிறாங்க. எல்லாரையும் இப்போ ஆண்டவர் பரதேசில் தான் வச்சிருக்காரு. யாரும் இன்னும் எங்கே போகலை. மனுஷகுமாரனை தவிர ஒருவனும் பரலோகத்துக்கு ஏறினவரும் இல்லை, பரலோகத்துக்கு இறங்கணும். பரலோகத்துலேருந்து இறங்கி மரியாள் வயிற்றுக்கு வந்தார். வேலை முடிச்சு பரலோகத்துக்கு போயிருக்கார். ஒன்வேல கொஞ்சம் பேர் போயிருக்கலாம். என்ன வேலை? ஒன்வே ட்ரிப்பில். அது யாரும் கேட்குறீங்க? இதை டிவியில் ஊழியம் செய்கிறவங்களை நான் சொல்லலை, அந்த ஆட்களை நான் சொல்லலை. எலியா ஏனோவுக்கு ஒன்வே ட்ரிப்பில் போயிருக்கலாம், ரிட்டர்ன் வரல. ஆனால் கீழே வந்துட்டு ரிட்டர்ன் போனது ஒரே ஒரு ஆள் தான், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். நல்லா கை தட்டுங்களேன். அல்லேலூயா. இறங்கி ஏறினது யார் மட்டும்தான்? இயேசு மட்டும்தான். பரலோகத்திலேருந்து இறங்கி ஏறினது. அப்போ இவங்கெல்லாம் டிவியில் கதை சொல்கிறாங்களே, இவங்க எப்படி இறங்கி ஏறினாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க கதை நிறைய சொல்கிறாங்க இன்னைக்குள்ள காலத்தில். ஆனால் ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிற நாள் வரும்போது மொத்த சபையும் எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு நீங்கள் பெருமூச்சு விட்டு அழுகணும், ஆண்டவரை நோக்கி காத்திருக்கணும், ஆண்டவரை சந்திக்க விரும்பணும். இந்த உலகத்தை பெருசாக நினைக்கக்கூடாது. அவ்வளோதான். எங்களை யார் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவான்னு சொல்லுவா? ஒரே வார்த்தை தான். உலக ஆசீர்வாதத்துக்காக கடவுளை தேடுறவன் வருகையில் வரமாட்டான். இயேசுவை நேசிக்கிறவன் வருகையில் வருவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இயேசுவை நேசிக்கிறவன் அடித்து விரட்டினாலும் ஆண்டவர் விட்டு போக மாட்டான். உலக நன்மைகளுக்காக தேவனை தேடுறவன் அது கிடைக்காட்டா போயிடுவான். அவ்வளோதான், முடிச்சு. அது கிடைக்காட்டா போயிடுவான். நீங்கள் யார்? இயேசுவை மனதார நேசிக்கிறீங்களா? உங்களுக்காக அவர் பெரிய ஒரு வாக்குத்தத்தம், புதிய பாட்டில் பெரிய வாக்குத்தத்தம் எது தெரியுமா? உன்னை அனாதையா விட மாட்டேன், உன்னை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உன்னை அப்படியே பாதியில் விட்ட மாட்டேன், உன்னை பாதாளத்தில் விட்ட மாட்டேன். பழைய பாட்டிலே தாவீது சொல்றார், உன் ஆத்மாவை எங்கே விட மாட்டேன்? பாதாளத்தை. அதனால தேவன் நம்மை நினைப்பார்.